அழைப்புகள் திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, கிராமத்தோடு பிள்ளைகளுக்காக ஜெபத்துல நினைத்து கொள்ளுங்க. சரிங்களா? ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க மறந்துடாதே. இரண்டாவது, சுகவீனத்தோடு பலவீனத்த பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நான் சொல்லிருக்கேன், நோயற்ற வாழ்வு குறையற்ற. வீட்டில் நோய் நொடி இல்லைனாலே போத பெரிய ஒரு ஆசீர்வாதம். கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா போகும். சரத்துக்கு வேண்டிய சுகம் அதி முக்கியம். எவ்வளவு சொத்து சேர்த்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், சரத்துல ஆரோக்கியம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும். கூட மும்பையில சின்ன கால ஒரு சின்ன புண்ணுங்கெல்லாம் ஆஸ்பத்திரி போயிடுறேன். அப்போ பக்கத்துல ஒரு பெட்ல ஒரு ஆளுக்கு அந்த அட்மிட் ஆனாரு. ஒரு குஜராத்தி ஒரு தாத்தா, வயசாச்சு 90 வயசு மேல ஆயிடுச்சு. அவருக்கு அந்த குடும்பத்தாரு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா அந்த புண்ணு பின்னால இந்த இடுப்பு கீழே புண்ணு ஆளவே மாட்டேங்குது. அப்போ அந்த பேர ஒருத்தர் பக்கத்துல கேட்டேன், என்னாச்சுன்னு கேட்டேன். இந்த புண்ணு ஆளவே மாட்டேங்குது தாத்தாக்கு. எவ்வளவு செலவு பண்ண? 11 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. 11 லட்சம் ரூபாய். எப்போ 90 வயசு தாண்டி. வாழ்க்கையில நிம்மதி என்றால் இல்லத்துல இருந்தால் மகிழ்ச்சி காணப்படும். கர்த்தர் எனக்கு சில எல்லா நன்மைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? காலை தட்டி எழுப்பியிருக்காரு. இந்த பகல் முழு வேலையை பலத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம கை பிரயாசத்தை ஆசிரிச்சிருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகளை ஆசிரிச்சிருக்கிறாரு. நல்ல ஆவணத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு திருச்சம் பிள்ளைகள் 27 சமத்தில் தவறாம கலந்து கொள்ளணும். ஒவ்வொரு பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடாது. ஆறாவது நடக்கும் போது திருச்சம் பிள்ளைகள் ஒரு ரூபாய் சொல்றாரு வீட்டுல. அவர் தவறு எனக்கு, நான் என்ன விட்டு அவருடைய சுகத்துக்காக கருத்தாரு. நான் ஏன் அவருக்கு என்ன செய்யணும்? சுகவீனம் வந்தாதான் மோகன் பாட்டிக்கு பல்லு சரியான வலி. தூங்கவே பல்வலி இங்க தூக்கம் வந்துருமா? சாதாரண பல்வலி தாங்க முடியாதியா. ஆனா உலகத்தை ஒவ்வொரு ஜனங்கள் பல வேதனைகள், பல துன்பங்கள் ஆளவே. என்ன 2 பேர் பேசியிருக்காங்க. எனக்கு இந்த ஸ்ட்ரோக் அட்டாக் வந்து அவனுக்கு சொல்றாரு, இந்த ஸ்ட்ரோக் அட்டாக் வருமா, எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, இந்த அறிவு இருந்துச்சு சொல்லி 2 பேர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பார்த்தீங்களா? ஐயா, ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரியா, எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் என் குடும்பம் என்றால் கர்த்தரே. 7 மணிக்கு என்ன சொல்றாரு? நம்ம திருச்சி பிள்ளைகள் ஒருவர் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? சும்மா வேலை செய்யக்கூடாது. ஆரோக்கியம் இருந்தாலும் வேலை செய்ய முடியும். எனக்கு பலனுக்கு நான் கோயில் போகணும். ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கணும். பலவீனம் இருக்கும், இருந்தாலும் வேலைக்கு போகணுங்களா? ரொம்ப உடம்பு தெரியல, 5 மணிக்கு வேலைக்கு போகணும். அப்ப ஆண்டவர் தேர்வு எவ்வளவு கவனமா இருக்கணும். குறையில சொல்றேன், கர்த்தர் தேர்வு ரொம்ப கவனமா இருக்கணும். நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கணும். ஏன் தேர்வு வேணுமா? வாசிங்க லூக்கா 21 அதிகாரம் 35 வாசிங்களேன். 35 வாசிங்க. என்ன சொல்லுவாங்க? லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 35 வசனம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கன்னியை போல வருமா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்கள் எல்லாம் நீங்கள் தப்பி
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம். ரொம்ப கவனம். கர்த்தர் ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறியா? யார் நமக்கு உதவி பண்ண போதில்ல. வீட்டோட சொல்லணும்னா பக்கத்துல சொல்லணும். வீட்டை பார்த்து சொல்லுங்கள, ரொம்ப வேதனை இருக்க, கொஞ்சம் வேலை நீ வாங்கிட்டு வாங்குவாங்களா? வாங்குவாங்களா? முடியாது. யார் வேலை அவங்க தான் அனுபவிச்சு ஆகணும். ஐஸ்வர்யம் இருக்கிற வேதாமத்துல வாழ்ம்போது நல்லா இருந்தாரு, நல்லா சாப்பாடு, நல்லா உடுத்து எல்லாம் இருந்தாரு. பக்கத்துல அவர் யார் இருந்தாரு? ஏழு லாசர் இருந்தாரு. அவரை கவனிக்கவே இல்லை. நல்லா சுகபமா வாழ்ந்தாரு. ஐஸ்வர்யம் மரித்தான், லாசரோ மரித்தான். ரெண்டு பேரும் அடக்கம் பண்ணாங்க. ஒருவன் பரலோகத்துக்கு போனா, ஒருவன் நரகத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யம் கதர்கள் என்ன கதறானா, ஆபிரகாமே உங்க மடியில படுத்து இருக்கிற அந்த லாசருவை ஒரு சொட்டு தண்ணிய வாயில செய்யுங்க. அவ்வளவு வேதனைப்படுறேன். அப்போ சொல்றாரு, என்ன சொல்ல தெரியுமா? இங்க பரலோகத்திலிருந்து நரகத்துக்கு என்ன செய்ய முடியாது, யாரோ போக முடியாது. நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு யாரோ வர முடியாது. அவர் சொல்றாரு, அப்படின்னா என் வீட்டுல 5 சகோதரர் இருக்கிறாங்க. என் வீட்டுல இருக்கா 5 சகோதரர். அவங்களும் இந்த நரகத்துக்கு சொல்றாரு, நீ இந்த லாசரை அனுப்பி என் அண்ணன் தம்பி வீட்டுல இருக்காங்க, ஆளுக்கு போக சொல்லி, ஆண்டவரை தேட சொல்லி, பசுத்தமாய் வாழு, நீ உண்மை வாழ் சொல்லி ஒரு ஆள் அனுப்பி சொல்லுங்க. நரகத்தோடு தன் குடும்பத்தை நோக்கி பார்க்கிறேன். ஐயோ நான் இவ்வளவு வேதப்படுகிறேன். அங்க என் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அவங்களே என்ன சொல்றாங்க, இங்க நரகத்துக்கு வந்துடக்கூடாதுயா. என் பிள்ளைகள் இருக்காங்க, நரகத்துக்கு வந்துடக்கூடாது. அவங்க பாவத்தை சிக்கி தவிக்க கூடாது. என் பெற்றோர் இருக்கிறாங்க, என் சகோதரர் இருக்கிறாங்க, என் சொந்தக்காரர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. சபை கூடி வருகிற சபையை விட்டுவிடக்கூடாது. ஏன் விட்டுவிடக்கூடாதுன்னா, ஒவ்வொரு மேலையும் ஒரு கண்ணி வைக்க. கண்ணி நடந்தது அது சொல்லுவாங்க, தலைக்கு மேல கத்தி தொங்கி இருப்பாங்க. பழமொழி சொல்லுவாங்க, பழமொழி நிஜம்தான். பூமியின் குடியிருக்கிற இந்த உலகத்துல 850 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 850 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லா மேலையும் ஒரு கண்ணி. ஆகையால் இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறியா? தப்பிக்க வழியில் யாரும் தப்ப முடியாது. நீங்கள் நான் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடுவதுதான் ஒரே வழி. அவர் சமூகத்தை காத்துவதா ஒரே வழி. அவர் நோக்கி கூப்பிடுவதா ஒரே. கர்த்தரை தேடுவதுல ரொம்ப கவனமா இருக்கணும்யா. ரொம்ப கவனமா இருக்கு. அப்ப எத்தனை நாள் ஆராதனை கட் பண்ணி இருக்கும் பார்த்தீங்களா? ஏன் எதுக்கு அசால்ட்? ஏன் ஆலயத்துக்கு நான் போறியா? எதுக்கு ஆலயத்துக்கு போகணும்? டைம் கிட்ட வேலைக்கு போகணும், டைம் கிட்ட சாப்பிடணும், என்னோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு செகண்ட் லேட் ஆகக்கூடாது. ஸ்கூலுக்கு பாத்தீங்களா பஸ் பேர் முடிஞ்சு போயிடும். அப்ப எவ்வளவு உலகப்பிரம காத்து எவ்வளவு கவனமா ஜாக்கிரதை ஒரு ஞானமா நடக்கணும். அப்ப கர்த்தர் தேடுவதில் எவ்வளவு கவனமா இருக்கணும். நம்ம சொல்றாரு, ஒவ்வொரு மேலையும் ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்குது. இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு போங்க, என்னுடைய வார்த்தை கேளுங்க, அதுபடி நடங்க. ஆண்டு உங்க பிள்ளைகளையும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆலயத்தில் நம்ம பிள்ளைங்க சொல்லணும், நீ ஆலயத்துக்கு வாப்பா, ஆலயத்துக்கு போ, ஆலயத்தை தேட ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் ஜெபி, வேதவச வாசி, சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போ ஆலயத்துக்கு வரும் வரையில் செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகள் தூரத்துனா சரி, பக்கத்துல சரி, எப்ப நீ ஆலயத்துக்கு போறியா, நீ ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு வேத ஆசத்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்குது. எவ்வளவு கவனம். யாருக்காவது உதவி பண்ண முடியாது, யாருக்கும் அந்த சாதனை இருக்க முடியாது. யார் எந்த விதைக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயம். யார் எதை விதைக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயம் அவன் தான் இருக்க முடியும். யாருக்கும் உதவி பண்ண முடியும். அவன் ஆஸ்வதிக்கப்பட்ட நிறுவனம். அது சமூகத்தை காத்த பிள்ளைகள் ஆண்டவரை தேடுவது அதி முக்கியமா இருங்க. ரொம்ப கவனமா இருங்க. நம்ம சகோதரருக்கு போரடிச்சு கேளுங்க, ஆளுக்கு போறீங்களாப்பா,
நேற்று ஆழத்துக்கு போயிருங்க. டெய்லி ஆழத்துக்கு போக உங்களுக்கு டைம் தான். டெய்லி போங்க, டெய்லி போங்க. அங்கதான் உங்க வாழ்க்கைக்குரிய உங்க பாதுகாப்புக்குரிய வார்த்தைகள் விஷயமா சொல்லிக் கொடுக்கப்படும். சொல்லிக் கொடுக்கப்படும். அப்படிதான் சொல்லிக்கப்படும் நிலைமை. அப்படி சமூகத்தில் காத்துட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் அவர் தேடுங்க, ஒவ்வொரு நாள் ஜெபிங்க, வேத வசனம் வாசிங்க, ஆலயத்தை ஒரு நாள் மறந்துடாதீங்க. அதான் சொல்றாரு, சபை குடிவர்கள ஒரு நாள் விட்டு விடாதீங்க, விட்டு விடாதீங்க. ஒரு சமூகத்தை காத்திருங்க, ஜெபிங்க. வருகிற 26ஆம் தேதி நமக்கு அந்த குரு ஐயாவுடைய வீட்டுல 6 மணிக்கு ஜெப கூட்டம் ஆரம்பிப்போம். எத்தனை மணிக்கு? சீக்கிரம் 6 மணிக்கு. ஏன்னா அவங்க வியாபாரம் பார்க்க அவங்க யாரும் பார்ப்பாங்க, இங்கே உட்காருவாங்க. 6 மணிக்கு நம்ம தான் மேக்கத்தை நம்ம அழைப்பு போயிட்டு மேக்கிறது ஆட்களோட யார் வந்தாலும் அதான் நடந்துருவாங்க. நமக்கு அப்படி நமக்கு எண்ணிக்கை தான் தலை, நம்ம தலையில எண்ணிக்கை தான். அதனால அழைப்பு உடனே இருக்குது. எண்ணிக்கை குறைஞ்சிடாம எண்ணிக்கை நிறைய வந்துருங்க. 6 மணிக்கு தேவைப்பட்டவர்கள் சரிங்களா? 7 மணிக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆக யாரும் ஒருபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்மை செய்வதில் சோர்ந்து விடக்கூடாது, விடக்கூடாது. நன்மை செஞ்சுக்கிட்டே பார்த்தேன். நன்மை செய்வதனால என்ன லாபம்? நன்மை செய்வதனால அவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை உண்டு. நீ நன்மை செஞ்சா அதுக்குரிய பலன் நிச்சயம் நிச்சயம். நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு படியில படுத்தே இருக்கும். அதனால யாருக்கும் தீமை செஞ்சிடாதீங்க. யாருக்கும் நன்மை செய்யாம இருக்கும் போதே பாவம் வீட்டுல படுத்திருக்குன்னா ஒரு பகை, பொறாமை, பெருமை, கோபம் இருந்தா எத்தனை பேய் படுத்திருக்கும் வாசல்ல? எத்தனை பேய்? நன்மை செய்ய பார்த்தோம். ஒரு அடிபட்டு படுத்திருக்கான், 2 பேர் வாழாங்க, பார்க்காம சொல்றாங்க போயிடாங்க. 3வது பேர் வாங்க. என்ன தெரியுமா? யாராவது ஒரு அடிபட்டு கீழே கிடந்தா கிட்ட போக மாட்டாங்க. கிட்ட பயம். எப்படின்னா போலீஸ் வந்தா என்கொயரி பண்ணுவாங்க. முதல் யார் பார்த்தான்னு கேட்பாங்க. முதல் யாரு கை தூக்கணும் அவனை கூட்டு போயிடுவாங்க. எல்லாம் சொல்லுவா, எல்லாம் சொல்லு. அதுக்கு பயந்து என்ன பண்ணாங்க? கிட்ட போனாங்க. சொல்லி நமக்கு ஏமா பிரச்சனை, எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு. அப்படிதான் அந்த 2 பேர் போனாங்க. யாரு? ஆசாரியனும் லேவி. நமக்கு எதுக்கே வாங்க? அங்க போய் செய்தி கொடுக்கணும், ஆள் கொடுக்கணும், அதான் நமக்கு வேலை. இங்க இப்ப பண்ற டைம் பாஸ் ஆகும். அங்க யார் செய்தி கொடுப்பா? போயிட்டாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக இப்போ பயப்பட மாட்டாங்க யாருமே. எந்த ஆள் கீழே கிடந்தாலும், அடிபட்டு கிடந்தாலும், பழகினாலும் கிட்ட நிற்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, பயந்து போக மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. அரசாங்கமே என்ன சொல்லி தெரியுமா? நம்மளோட ஆட்டோக்கு போயிருந்தேன். ஆட்டோன்னா அந்த லைசன்ஸ் எடுக்க போயிருந்தேன். பெரிய போர்டு வச்சிருக்காங்க. பெரிய போர்டு. யாராவது ரோட்டோரத்துல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா அதுக்கு யார் உதவி பண்றாங்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய். இல்லையா? அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்குது. அவங்க வேண்டிய பரிசு கிடைக்கப்படுது. ஆகையால் இப்ப யாரும் நினைச்ச மாட்டாங்க. முதல் பாத்தீங்கன்னா அப்படி இன்கொயரி பண்ணதுனால பயந்து இருப்பாங்க. அரசாங்கமே சொல்லுது, யாரு ஹெல்ப் பண்றாங்களோ, யார் உதவி செய்யறாங்களோ அவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனா யாரு காவல்துறை அவனுடைய ஒரு கேள்வி அனுப்பிச்சக்கூடாது, அவரை மிரட்டக்கூடாது, கூப்பிடக்கூடாது. அவர்கிட்ட விசாரிச்சு செஞ்சாங்க, அப்படியே அனுப்புன்னு சொல்லி அரசாங்கமே சட்டம். அப்போ இப்படி இருக்கும்போது நன்மை செய்யும் போது அதற்கு மேன்மை நிச்சயம் உண்டு. அப்போ அந்த நல்ல சமாரியன் அந்த அடிபட்டு கிடந்தவனை தூக்கி எடுத்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் பராமரித்ததுனால அவருக்கு நன்மை நிச்சயம் உண்டு. உலக பிரமாண
அரசாங்கமே இப்படி ஒரு பரிசு கொடுக்கும் என்றால், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு பாவியும் ஒரு ஜனம் கெட்டுப்போ சித்தமில்லாத ஆண்டவர், எல்லாத்துக்காகவும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தின ஆண்டவர், ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போது, ஒருவன் குற்றவாளி கிடக்கும் போது உதவி செய்யும் போது நிச்சயம் அவனுக்கு பரிசு நிச்சயம் வரணும். ஆகையால் எல்லாத்துக்காக நன்மை செய்வது சோம்படி. நிறைய பேர் அந்த மிருகத்துக்கு நன்மை செஞ்சாங்க. ஒரு பொருளை பார்த்தேன், ஒரு நாய்க்கு வைத்த பெரிய கட்டி தொங்கிட்டு. இதை பார்த்த சிலர் அந்த சமூக ஆவலாளர்கள் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, நாயை பிடிச்சி அதை கொண்டு போய் அந்த கால்நடை டாக்டர் போய் ஆபரேஷன் இந்த கட்டி எடுத்தாங்க. அப்ப எவ்வளவு அன்பு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ மிருகத்து மேல அவள் அன்பு இருக்கும் போது நாமளும் ஒருவருக்கு ஒருவர் செய்யணும், உதவி செய்யறவர்களாக. யாரும் பகைக்காதீங்க. அக்கம் பக்கம் சொல்லுங்க, பக்கத்துல என்ன செய்யணும், ஒரு நாள் சண்டை போடாதீங்க. நாட்கள் குறுகிய நாட்கள் இருப்பியா, நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்குது. இரவு கண்ட ஜனங்களை காலை காண முடியல, காலை கண்ட இரவை காண முடியும். அப்படிப்பட்ட உலகத்துல நாம் ஒருவருக்கு சண்டை போட்டு நேரத்தை வீணாக்காதபடி ஒருவருக்கு ஒரு அன்பிலும் ஐக்கியத்திலும் சமாதானத்திலும் ஒற்றுமையை காணப்படும். அல்லேலூயா. இப்ப நன்மை செய்வதற்காக சோர்ந்து இன்னைக்கு வேதம் வாசித்தோம். என்ன எழுத்தப்படுத்தி வாசித்தோம்? வாசித்தால் சொல்லுங்க. வேதபாடு என்ன வாசித்தாங்க? லூக்கால வாசித்தாங்க. 5:37 35 வாசித்தாங்க. என்ன வாசித்தாங்க? அது இல்ல ரெண்டா வேதபாடு வாசித்தது கேட்டா சொல்லுங்க. அது இல்ல நீ சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு சிவவிதமா இருந்தவன 4 பேர் செய்தாங்க, தூக்கிட்டு போறாங்க. நாளைக்கு பார்ப்போம், சரிங்களா? வீட்டுல யாரும் விசாரிக்கல, யாரோட சுகம் இருந்தா யாரும் கண்டிட மாட்டாங்க. ஒரு நாள் சுகம் வந்தா பிரச்சனை இல்லை, பைசா இருக்கும், கூப்பிட்டு போய் ஊசி போடுவாங்க, 4 குரூப்பு சேர்த்துவாங்க, 2 ஆஃபீஸ் வரைக்கும் சாப்பிடுவாங்க, வேற பன் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. கொடுப்பாங்க இல்லையா? கொடுப்பாங்க, சரிங்களா? 2ஆம் நாள் ஆச்சு, 3ஆம் நாள் ஆச்சு, அதே ஆலிஸ், அதே பண்ணு, அதே பால். 1 வாரம் ஆச்சு, 12 நாள் ஆச்சு, அப்படியே குறையும். காப்பிக்கு வந்துடும், கடைகாப்பிக்கு வந்துடும். இது நிலைமை, இது உலக இயற்கை. அப்போ ஆண்டவர் தேர்வுல ரொம்ப கவனமா இருக்கும். அல்லேலூயா. கண்ணில சிக்கிக் கொள்ளக்கூடாது, ஆபத்து சிக்கிக் கொள்ளக்கூடாது, சத்துருவின் பிடியில சிக்கிக் கொள்ளக்கூடாது, சத்துரு வைத்திருக்கிற வலைக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாதுனால்தான் கர்த்தர் சொல்லுது, சபை கூடி வருகிறத ஒவ்வொரு நாள் பிள்ளைங்க சொல்லுங்க. திருச்சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் 7 மணி ஆச்சுன்னா வேலையெல்லாம் போட்டு எங்க வந்துடணும், சொல்லணும். பக்கத்துல என் கோயிலுக்கு போனியா, வேலைக்கு போனியான்னு கேட்பான். இன்னைக்கு வேலைக்கு போனா கேட்பான், வேலைக்கு போனே கேட்பான். அப்படிதான் ஆளுக்கு போனி ஆளும் கேட்குறீங்களா? ஸ்கூல் போனா கேட்பாங்க, வேலைக்கு போனா கேட்பாங்க, சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. ஆளுக்கு போகணும். ஒரு வாரம் சொன்னாங்க. எவ்வளவு இதாச்சு பார்த்தீங்களா? தேர்வுல மனுஷனுடைய இது அப்படியே என்ன சோர்ந்து போச்சு. ஆளுக்கு ஒன்று சோர்ந்து போச்சு. போதனுடைய சத்தம் உங்க காது நிச்சயமா தொடுத்துக் கொண்டே இருக்குமா, சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவரு. ஆளுக்கு வாங்க, ஆளுக்கு தான் சொல்லுவாங்க. வேற யாரும் சொல்லுவாங்களா? வேலைக்கு வாங்க, ஸ்கூலுக்கு வாங்க, யாரும் கூப்பிடுவாங்க? காலையில் எழுந்திரிச்சு நம்மளே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி அந்த டைம்ல ஸ்கூல்ல காலேஜ்ல போயிருந்தேன். அப்ப அந்த பயம் இருக்கும்போது நம்ம உண்டாக்கின ஆண்டவருக்கு அந்த பயம் இல்லையே. மனுஷன் இருதயம் அப்படியே திருக்குறளாகி போச்சு. தேவனுக்கு பயமே இல்லை. அதான் சொல்றாரு, நாம் பிதா என்றால் எனக்கு இருக்கிற பயம் எங்கே? நாளைக்கு அந்த 4 பேர் செய்த காரியங்களை கொடுத்து நாளைக்கு பார்க்க போறோம். திருச்சபைக்காக, ஆளுக்கு தேடாப்பிற்காக ஜெபம் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அவங்க வலைக்குள்ள
கண்ணுக்குள்ள ஒரு திருச்சம் பிள்ளைகள் கண்ணீர் அகப்பட்டா அந்த திருச்சபைக்கு வலிக்கும். திருச்சபை வலிக்கும் போது போதும் மன்றங்களுக்கு 2 மடங்கு வலிக்கும். ஆகையால் திருச்சபை பிள்ளைகளே கர்த்தர் தேட சொந்து விடாதீங்க, அவர் சமூகத்தை காத்து சொந்து விடாதீங்க. அரை நேரம் அந்த பகல் செய்த நன்மைகளுக்காக, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக மக்கள் நன்றி என்று சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. சரளம் ஆண்டவர் நம்மளையும், நம்முடைய திருச்சபை பிள்ளைகளையும், நம்முடைய கிராமத்தையும், நம்முடைய கிராமத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ரொம்ப நாள் படியிருக்கு கண்கள் அவளை தேடுவதில் சோம்பலா இருப்பேன் என்றார். அவளை தேடுவதில் அஜாக்கிரதையா இருப்பேன் என்றார். நாளைக்கு போற வேலைக்கு போற எவ்வளவு உற்சாகமா நான் போறேன், படிக்கும் போது எவ்வளவு உற்சாகமா நான் போறேன், மற்ற காலத்துக்கு எவ்வளவு உற்சாகமா நான் போறேன். ஆலயத்துக்கு வருவதற்கு, அவரை தேடுவதற்கு, அவருக்கு நன்றி செல்வதற்கு எனக்கு நேரம் இல்லாமல் போவதையா. சத்துருவானவன் எப்ப விழுங்கலான்னு காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் திருச்சபை சிக்கிக் கொள்ளாதவர்கள் ஒவ்வொரு நாள் தேவனுடைய பாதுகாப்பை, தேவனுடைய இலக்கத்தை, தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாள் தேடும்போது பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உலகத்திலால் தாண்டவுக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ, என் குடும்பத்து பிள்ளை எந்தெந்த இருக்கிறாங்களோ, என் சொந்தக்கார சொக்கார எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, ஆண்டவரே எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிள்ளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தேவையில்லாத இடத்துல என் பிள்ளை நிற்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு என் பிள்ளைகள் போகக்கூடாதுப்பா. துன்மார்க்கனுடைய ஆலோசனை என் பிள்ளை நடக்கக்கூடாது, பாவியில இருக்கிற வழியில் என் பிள்ளை போகக்கூடாது, பரியாசக்கார உட்கார்ந்து என் பிள்ளை உட்காரக்கூடாது. என் பிள்ளைகள் சபை கூட உட்காரும் போது அது குடும்பத்துக்கும், திருச்சபைக்கும், சமுதாயத்துக்கும் பரலோக சந்தோஷப்படுகிறார். ஆசிரியப்படும் நேரம் இந்த கருத்தை தாழ்த்தி ஏற்படுமா ஏற்பட்டு பேசிட்டு போகும்பா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் 1000 உண்டப்பா, 1000 நன்றி சொல்ல போதாதப்பா. என்னையே அர்ப்பணிக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்க சொல்லுவோமா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடா திருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடா திருப்பா. மகா இருக்கும் கிருபை பரிசுத்தம் தகப்பனே, இந்த பகல் முழுவதும் எங்களுக்கும், இந்த பிள்ளைகளுக்கும், குடும்பத்துக்கு, திருச்சபைக்கும், எங்க திருச்சபை பிள்ளைகளுக்கு, கிராம ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் 1000 உண்டப்பா. அது நன்றி சொல்ல போறதாண்டவரே. நாங்க ஒரு சிலரா வந்து இருக்கிறோம். 10 பேர் குணமாக்கி போனாங்க, இனி ஒரு மாத்திரம் வந்திருக்கியே, மத்த 9 பேர் எங்க? 10 பேர் எங்க நாசத்தை பெற்று கொண்டாங்க, 9 பேர் நாங்களே நாசுதிக்க விழுந்தவர்கள். ஆண்டவரே, இப்படி சமூகத்தை என்னையே அர்ப்பணிக்க வந்திருக்கிறப்பா. சமூகத்தை அர்ப்பணிப்போம். துதிகள் மத்தியில் வாசமா இருக்கீங்க பசுத்தம் தகப்பனே. ஆசிரியப்பட்ட இந்த இரவுல சபை கூடி வந்திருக்கிறோம்ப்பா. நாங்க எங்க கவலை, எங்க கண்ணீர் பாரு எல்லாச்சும் மறந்து நீ செய்த நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுப்பா நீ பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா, விஷயங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா.
பொருட்படுத்துக்கலப்பா, நவீனத்தை பொருட்படுத்துக்கலப்பா, மௌனமா பொருட்படுத்துக்கல, சிஷ்ய பொருட்படுத்துக்கலப்பா, என் மன பொருட்படுத்துக்கலப்பா. இப்படி பலிபடுத்த நிற்கிறீங்க ஒவ்வொரு பிள்ளைகளை பொருட்படுத்துக்கலாம். நான் ஒருபோதும் சொந்து போகாது, ஒருபோதும் அந்த விட்டு தூரம் போயிடாது, ஒருபோதும் மறந்து போகாமலேப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்க பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக, எங்க பிள்ளைய பாதுகாப்புக்காக, எங்க பிள்ளை சுகத்துக்காக, எங்க பிள்ளை ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு நாளும் சமூகத்தை காத்திருக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. இப்படி சமூகத்தை சொல்லிக்கிறோம். பெரியாத தேவன் இந்த இடம் முழுவதும் எங்க தொற்று பிள்ளைகளோடு, எங்க கிராமத்தோடும், குடும்பத்தோடு கூட இருந்தப்பா. பொறாமுடைய கண்கள், வன் கண்கள், சத்தும் கிளிகள், அந்த சக்திகள், கொள்ளை நோய், விஷ ஜன்னல், விஷ கிருமிகள் எங்க கிராமத்துக்கு நுழையாதபடி எங்க கிராமத்து 4 முக்களின் தூரத்து பாதுகாத்துக்கள். இப்படி செட்டைகள்ல நாங்க படுக்க போறோம். அப்ப எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. துன்பச்சங்களோட பேசுங்க. எத்தனையோ பேர் வியாதியோடு, பலவீனத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, தூக்கம் இல்லாம எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டு இருப்பாங்க. மனம் இறங்க மாட்டேன். இப்படி காயப்பட களத்தை ஒவ்வொரு பெண்களை வைங்கப்பா. ஒவ்வொரு தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுங்க. துன்பச்சங்களோட பேசுவாங்க. இந்த இடத்துல உங்க வழி இருக்கும் என்றால் இப்படி வழி எடுத்துக் கொள்ளும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த இரவுல நம்முடைய வழியை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகாலை வேலை இப்படி சமூகத்தில் வந்து காத்திருக்கத்தக்க எங்களை கேள்வி செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை படித்து சொல்லுவாங்க. அல்லேலூயா.